மறுநாள் ஷூட்டிங் போகிறேன். இப்போ கிளி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கப்போ விஜய் சார் பக்கறக்கா போனேன். செட்டில் ஒரு சாங்கு, அப்படி போடு 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 அசத்தி போடு. நம்ம இந்த குத்து குத்தாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் எல்வி சாருக்கு இது 25வது வருஷம். வருஷத்துக்கு ஒரு நடிகர்னா இல்லை 20 நடிகர் நடிக்க சொல்லி நினைக்கிறேன். மொத்தம் இங்கே கூட்டம் எல்லாம் அங்கே வரவழைச்சாச்சு. வாழ்த்துக்கள் சார். ஆமாம், நீங்கள் உதயகுமார் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தா 100 ரூபா எழுதிருப்பார், நான் 200 எழுதிருப்பேன். நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முடிவு பண்ணிக்கிறேங்க. என்ன நைட் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் உதயகுமார் சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விமலில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்குறேன்னாரு. அப்போ எனக்கு 80% தான் கொஞ்சம் தோணுச்சு. ஸ்டேஜுக்கு வந்தார், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே வேஷ்டி சட்டை, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை. 100% நீங்கள் விஜயகாந்த் சார். எலிபேனும் சரி, காஸ்டியூம்லும் சரி. அப்போ எப்பவும் போல் எனக்கு 9 மணிக்கு மைக்கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வித்யாஸ் சார், டிஎஸ்ஐ, இன்றைக்கி இந்த நாயகன், அவர் வந்து மெலோடி கிங்கும். இங்கே அவர் எல்லாத்துலேயுமே கிங். அவர் குத்துலேயும் கிங்கு, கெத்துலேயும் கிங்கு, பில்டப் சாங்லேயும் கிங்கு, ஹீரோஸ் சாங்லேயும் கிங்கு, எல்லாத்துலேயும் கிங்கு. என்னை கெட்டது அவர் தான். நான் திருப்பாச்சி கமிட் ஆயிடுச்சு. கமிட்டாக ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்போ டியூன்லாம் போய்கிட்டுருக்கு. அவர் சாங்கு மெலோடி சாங் போட்டிருந்தோம். அடடா திருடா அடடா திருடா அவசர வேணா பொறுத்துக்கணும். இப்படி அழகான ஒரு மெலோடி போட்டு ஓகே பண்ணியாச்சு. மறுநாள் ஷூட்டிங் போகிறேன். இப்போ கிளி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கப்போ விஜய் சார் பக்கறக்கா போனேன். செட்டில் ஒரு சாங்கு, அப்படி போடு 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 அசத்தி போடு. நம்ம இந்த குத்து குத்தாக இருக்கு. நம்ம வெளியே மறுபடியும் சரிப்பட்டு வராது. அதை தூக்கி வச்சுட்டு தான் அப்போ மண்ண தப்பில் ஆத்தாப்பத்தை வெத்தலை விளைஞ்சிருக்குடா. என்னை குத்துப்பாட்டு இயக்குனர் ஆக்குனே அவர் தான். அது மாதிரி எதிரும் புதிரும் அதில் நான் கோ டைரக்டரு, தரணி தான் டைரக்டரு, அது சார் தான் மிஸ் டைரக்டர். நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அவரோட சாங் தான் அது. அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் டியூன் போடும்போது சிம்ரன் இல்லை, கரெக்டாக இல்லை. அது நெப்போலியனுக்கும் அவங்கள ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க. அந்த நர்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல சாங்கு கேட்டோம். சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது நெப்போலியன் வந்து நடக்க முடியாது. இது அவரை வச்சு என்ன பண்ணுறது, யாரோ ஒரு பொண்ணு ஆட வச்சு சாங்கு இதாயிருமோன்ட்டு அதுக்கப்புறம்தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு சிம்ரனை ஆட வச்சோம். கஷ்டா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போச்சு. அதனால் பல வகையில் அவர் ஹீரோ எல்வி சார். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு டேரக்டரை பார்க்க மாட்டேன், வியப்பாக பார்ப்பேன். நான் துல்லாவனம் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இவர் ஆளை பார்த்தா டேரக்டர் மாதிரி தெரியாது, ரொம்ப சாஃப்டாக. இப்போ இவர் தான் துல்லாவனம் பண்ணாரா அப்படின்னு ஆச்சரியம் பார்க்குறது. இப்போ தொடர்ந்து காமெடி படம் பார்க்குறோம்ல, வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன், தேசிங்க ராஜா, அப்பவும் பார்ப்பேன் இவரெல்லாம் இப்படி காமெடி பண்ணுறாரு அப்படின்ட்டு. எல்லாமே அதிசயமான இயக்குனர். டோட்டலாக நீ எல்லோரும் பேசும்போது ஒன்று புரிஞ்சு வச்சு, டோட்டலாக இவர் எனக்கு ஆப்போசிட். ஏன்னா என்னதில் ஸ்கிரிப்டில் தவிர யாரும் பேச மாட்டேன், விட மாட்டேன் மேக்ஸிமம். இவர் இஷ்டத்துக்கு விட்டுருக்காரு. இதில் மட்டும் எதிரும் புதிருமா இருக்கான். தேசிங்க ராஜா 2 மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்தாலே ஒரு மெடிடேஷன் ஃபீலிங் வந்துடும், ஒரு தியானம் மாதிரி ஒரு உணர்வு. அது ஏன்னே தெரியாது. முதல்ல எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். சார், தேசிங்க ராஜா 2 அதிரடியா இருக்கு பாடல்கள் எல்லாம். நீங்க சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம். ஆடியன்ஸ் எப்பவும் போல உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொல்லுங்க. எழிலோட நாம் பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்ணுறதுக்கு
கால் நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்கறதுக்காக 25 வருஷம் எடுத்துருக்காரு. அவர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்கராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து நான் எங்கே ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம் கரெக்டாக. நம்ம கருப்பணியப்பன் படம் பண்ணியிருக்கோம், ஜன்னலோரம். சச் எ நைஸ் ஆர்டிஸ்ட். அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்லை எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த கால் நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்லை, அந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போதே அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமாம். நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம், அது எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காப்புல, அதனால எழிலா ரொம்ப எழிலாக வந்துருச்சு. அந்த பாடல் அழகாக வந்திருக்குது, அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்கள் சில மேடைகளில் நீங்கள் சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லலை, அப்படி நீங்கள் சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸு ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது, அது தானாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ளே இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது, உள்ளே இருந்து தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்கிறது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர க்ரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கேருந்து வர வேண்டியது இங்கேருந்து வர வேண்டியது. அதனால் வந்து டெக்னாலஜி வந்து பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங், இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்கள் கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. ஓ, தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ சார். இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. நன்றி. I mean, it's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.